வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரிஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வந்து ஒரு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லா கொஸ்டின்ஸும் 1000 கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி ஜிகே அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு டெஸ்ட் வரும். அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து நெக்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆர்ஆர்பியை பொறுத்தவரையும் ஸ்டேஜ் 1ல் என்டிபிசியில் 40 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல் 50 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சோன்னே ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம என்னென்னலாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். கேண்டில் இஸ் அ மிக்சர் ஆஃப். ஸோ கேண்டில் வந்து எது எதெல்லாம் சேர்ந்துருக்குன்னா பேராஃபின் வேக்ஸும் அண்ட் ஸ்டெரிக் ஆசிடும். ஸோ இது ரெண்டு சேர்த்தது தான் வந்து கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். பேராஃபின் வேக்ஸு அண்டு ஸ்டெரிக் ஆசிட். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எத்தனால் கண்டெயின் 5% ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாக்ஸைட் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம். நெக்ஸ்ட் அக்வா ரெஜியா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 1:3 ரேஷியோவில் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஒரு பர்சன்டேஜும் கான்சென்ட்ரேட்டட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 3% சேர்த்தோம் அப்படின்னா வந்து அக்வா ரெஜியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோல்டையே வந்து டிசால்வ் பண்ணிடும். நெக்ஸ்ட் வாட் இஸ் த மேக்ஸிமம் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் த அட்மாஸ்பியர். எவ்வளோ இருக்கும்னா 3 to 4%. மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து 3 to 4% வந்து வாட்டர் வேப்பர் இருக்கும். The amount of chlorine available in water after disinfection is called ரெசிடியல் குளோரின். அதாவது ரிமைனிங்காக, அதாவது டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங்காக அதில் குளோரின் இருக்குல்ல, அதை பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிடியல் குளோரின் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் பொல்யூட்டன்ஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக். ஸோ சிகரெட் ஸ்மோக்னாலே சிகரெட்டில் நிக்கோட்டின் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் 4 ஆப்ஷனில் நிக்கோட்டின் இருக்குது. ஸோ கார்பன் மோனாக்சைடும் நிக்கோட்டினும் வந்து மேஜர் பொல்யூட்டன்ஸ் ஆஃப் சிகரெட் ஸ்மோக்கு. நெக்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் மினரல் பேஸ்ட் எனர்ஜி. இட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம். ஸோ யுரேனியம். ஸோ யுரேனியத்துலேருந்து தான் நம்ம வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து எடுப்போம். ஜிங்க் சல்ஃபைட் இஸ் காமன்லி யூஸ்ட் ரோடன்டிசைட். அதாவது இந்த கொரிப்பான்கள்னு சொல்லுவாங்க, அதை வந்து அழிக்கிறதுக்காக ஜிங்க் சல்ஃபேட் வந்து யூஸ் பண்ணுவோம். சல்ஃபைடு, ஜிங்க் சல்ஃபைடு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வந்து என்னன்னா ரெயின் வாட்டர். மழை தண்ணீர் தான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் பயோகேஸ் வந்து மீத்தேன். நம்மளுக்கு தெரியும் மீத்தேன்ங்கிறது ஆன்சர். ஆஸ்பிரின் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அசிடைல் சாலிசைக்ளிக் ஆசிட் தான் வந்து ஆஸ்பிரின் அப்படிங்கிற மருந்து. மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் த ஹியூமன் பாடி. இதுவும் ரிப்பீட்டர் தான், ஆக்சிஜன். எதுக்காக ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் போகிறோம் அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் அதே கொஸ்டின்ஸே ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் படிக்கிற ஒரு 1000 கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா எப்படியும் வந்து அதில் 5 கொஸ்டின்ஸ்னாச்சும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். இதில் வந்து எது க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ், நைட்ரிக் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன். இது வந்து ஹைட்ரஜன்கிறது வந்து நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ ஹைட்ரஜன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். The wax used for making candle is chemically a mixture of. நம்ம வேக்ஸுங்கிறது என்ன கெமிக்கல் மிக்சர் அப்படின்னா aliphatic hydrocarbons. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். The wax used as a making candle is aliphatic hydrocarbons. சாரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். லிட்மஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம். ஸோ லிட்மஸ் பேப்பர் சொல்லுவோம்ல, அது வந்து லைக்கான். அதில் இருந்தால் நம்ம எடுத்திருப்போம். நம்ம இதை நம்ம தான் பாட்னிலேயே படிச்சிருக்கோம் NCERT புக்ஸில். வினிகர் மேடு பை ஃபெர்மெண்டேஷன்ஸ் ஃப்ரம் கேன் சுகர்ஸ் கண்டைன்ஸ். ஸோ வினிகரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஸோ வினிகரில் வந்து என்ன ஆசிட் இருக்கும் அப்படின்னா சிட்ரிக்கில் அசிட்டிக் ஆசிட். ஸோ வினிகரில் வந்து அசிட்டிக் ஆசிட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட் பை. ஸோ ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து லைட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். சார் நெக்ஸ்ட் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஸ்ட்ரைக்கிங் தி எர்த் இஸ் டியூ டு த டெப்ளீஷன் ஆஃப். எது இல்லை அப்படின்னா ஓசோனில் ஓட்ட விழுந்துச்சுன்னா நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும், நம்ம பயப்படுறோம்ல. ஸோ ஓசோன் தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் மேஜர் கேசியஸ் பொல்யூட்டன்ட் ஆஃப் தி தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் ஆக்சைடு தான் ஒன் ஆஃப் தி ஆன்சர். ஸோ நைட்ரஜன் ஆக்சைடும் கரெக்ட், ஆனால் மேஜராக எது இருக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. The process of removing calcium and magnesium from the hard water is known as the
வாட்டர் சாஃப்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் சாஃப்டனிங் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் ஆஃப் தி மேட்ச் ஸ்ட்ரிக். ஸோ மேட்ச் ஸ்ட்ரிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மிக் ஆசிட். இப்போ எறும்பு கடிச்சா நம்மளுக்கு தடிக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் லெமன். முன்னாடி வந்து லெமன் தான் வந்து சிட்ரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிடில் வந்து புளி தான் வந்து டமரின். டமரின்லேருந்து டார்டாரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். 312. ஸோ 312 தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கமர்ஷியலி சோடியம் பைகார்பனேட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். NaHCO3 சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்கிங் சோடா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அண்ட் எமில்ஸ்ஃபயர் இஸ் அன் ஏஜென்ட் விச் ஸ்டெபிளைஸ் அண்ட் எமில்சன். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். மோர்டார் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட்டர் சாண்ட் அண்ட் ஸ்லாக்டு லைம். ஸோ இதான் வந்து மோர்டார் அப்படின்னு சொல்லுவோம். இது சிமெண்ட் மாதிரியான ஒரு கலவை தான் மோர்டார் அப்படிங்கிறது. ஸ்லாக்டு லைமு வாட்டர் சாண்டெல்லாம் கலந்தது தான் இப்படி இருக்கும். ஹைலி பிளாஸ்டிக். எது வந்து இதில் வந்து ஹைலி பிளாஸ்டிக்னா கிளேங்கிறது வந்து ஹைலி பிளாஸ்டிக்ஸாக இருக்கும். நேஷ்னல் கெமிக்கல் லேபரேட்டரி. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா பூனேயில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நேஷ்னல் கெமிக்கல் லேபரேட்டரி வந்து பூனேயில் இருக்குது. ஆஸ்பிரின் நம்ம பார்த்துருக்கோம், அசிட்டில் சாலிசைக்ளிக் ஆசிட். கார்பன் மோனாக்சைடு இஸ் அ இன்ஃப்ளேமபிள். சாரி, இது ஆக்சுவலி ஃப்ளேமபிள்னு வரும். இங்கே வந்து இன்ஃப்ளேமபிள் கிடையாது. கார்பன் மோனாக்சைடு ஃப்ளேமபிள். அதே மாதிரி வேறு எது ஃப்ளேமபிள் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கேஸுங்கிறது ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து பலூனில் வந்து ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதில் வந்து ஹீலியம் வந்து இன்ஃப்ளேமபிள், ஹைட்ரஜன் வந்து ஹைலி கம்பஸ்டபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதான் ஆன்சர். இங்கே ஹைட்ரஜன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். Which one of the following metals does not react with water to produce hydrogen? இது வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணாது அப்படின்னா கேட்மியம் வந்து ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணாது. ஓசோன் டெப்ளீஷன்ங்கிறது ஓசோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான். O3ங்கிறது ஆக்சிஜன். O3ங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓசோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓசோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஒன்லி. ஒன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் டியர் கேஸ் என்னது? குளோரோபிக்ரின். ஸோ குளோரோபிக்ரின் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் அட்டாமிக் கிளாக். சீசியம் இருக்குமா? ஸோ சீசியம் இருக்கும். சில்வர் ஹாலைடு. சில்வர் ஹாலைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் பிகாஸ் தே ஆர் என்னென்னா ரெடியூஸ்டு பை லைட். அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சில்வர் ஹாலைட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். டெட்ரா எத்தில் லெட். ஸோ டெட்ரா எத்தில் லெட் வந்து இந்த ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம பெட்ரோலில் வந்து கலப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து லெட்டு வந்து வெளியில் வரும். லெட்டு வந்து ஏரில் பொல்யூட் ஆச்சு அப்படின்னா கேன்சர்ஸ் பரவுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஐசோடாப்ஸ் ஆஃப் த ஐசோடாப் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ யூரேனியம் 235ங்கிறது கரெக்ட். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ நியூக்ளியான். ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்துருவோம். ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் பார்த்துருவோம். ஸோ பாசிட்ரான்ங்கிறது இஸ் நாட் அ நியூக்ளியான். The material used in manufacturing lead pencil. lead pencil lead இருக்காது, graphite தான் இருக்கும். Next, if all the bullets could not removed from the gun shoot injury of the man, it may cause poisoning by the lead. So lead மூலமா அவங்களுக்கு வந்து அந்த பாய்சனிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா புல்லட்டையும் எடுக்க மாட்டாங்க. ஜெர்மன் சில்வர் an alloy does not contain the metal. எது இருக்காது? ஜெர்மன் சில்வரில் சில்வர் இருக்காது. காப்பர், ஜிங்க், நிக்கல் மூணும் சேர்ந்து தான். பிராஸ் ப்ளஸ் நிக்கல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெர்மன் சில்வர் சொல்லுவோம். சில்வர் இருக்காது. இந்த ஆக்சிஜன் விச் இஸ் வைட்டல் ஃபார் லைஃப் இஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் கம்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து வரும்? வாட்டர்லேருந்து தான் வரும். மேக்ஸிமம் வாட்டர்லேருந்து தான் வரும். டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் சல்ஃபோனிக் ஆசிட்ஸ்னு பார்த்துருக்கோமா? சோடியம் சால்ட்ஸ் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நோபல் கேஸ் யூஸ்ட் இன் ரேடியோதெரபியில் நோபல் கேஸ் ரேடான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கோம், ஸ்கூல் புக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். ரேடான் வந்து ரேடியோதெரபி நோபல் கேஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல் கண்டைன்ஸ் அப் டு 2% வரையும் கார்பன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா ஸ்டீலு. 2லேருந்து 4.3 வரையும் % ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது பேர் கேஸ்ட் அயான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட டே டு டே லைஃப்பில் கேஸ்ட் அயான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டீலு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். 2% வரையும் இருந்துச்சுன்னா ஸ்டீலு, 2லேருந்து மேலே கார்பன் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு, 4.3 வரையும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கேஸ்ட் அயான்னு சொல்லுவோம். The chemicals most commonly used for clouds seeding or artificial rain making ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங்கில் சோடியம் அயோடைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சோடியம் அயோடைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோடியம் அயோடைடு தான் கரெக்ட். சாரி, சோடியம் அயோடைடு, சில்வர் அயோடைடு AgIன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், the substance that is added to making rubber to strong and
மோர் பவுன்சி. என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது சல்ஃபர். வல்கனைசேஷன்ஸ் ஆஃப் ரப்பர் படிச்சிருக்கோம்ல, ஸோ சல்ஃபர். ஒயிட் பாஸ்பரஸ் ஆர் ஆல்வேஸ் கெப்ட் அண்டர் வாட்டர். ஸோ வாட்டருக்குள்ளே தான் ஒயிட் பாஸ்பரஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஈஸியாக காற்றுல கலக்கிற மெட்டல்ஸை வந்து நம்ம கெரோசினில் வச்சுருக்கோம். அதையும் நம்ம பார்த்துருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி புக்கில். அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆர்பி ஜேஇல கேட்டாங்க. கலினா இஸ் அ மினரல் ஆஃப் லெட். ஸோ லெட்டோட மினரல் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலினா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெக்னீஷியம், சாரி மெக்னாலமீன் இஸ் அன் அலாய் ஆஃப். ஸோ இதுலேயே இருக்குது மெக்னீஷியமு அலுமினியம். ஸோ மெக்னீஷியமும் அலுமினியமும் சேர்ந்தது தான் வந்து மெக்னாலமீன் அப்படின்னு சொல்லுவோம். கல்வனைசேஷன், ஸோ எதை வந்து கோட் பண்ணுவோம், ஜிங்க் கோட்டிங். ஜிங்க் கோட்டிங் கொடுக்குறதா வந்து என்ன சொல்லுவோம்னா கல்வனைசேஷன்ஸ் ஆஃப் அயன் சொல்லுவோம். குக்கிங் கேஸ், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டாங்க. பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன். பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பைன் தான் வந்து மிக்சர் ஆஃப் குக்கிங் கேஸ். நம்ம வீட்டில் வந்து கேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா பியூட்டேனும் ப்ரொப்பேனும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டேன் அண்ட் ப்ரொப்பேன். ட்ரை பவுடர், என்னென்ன பவுடர் இருக்கும் அப்படின்னா சாண்டோட சோடியம் பைகார்பனேட் இருக்கும். சோடியம் பைகார்பனேட்டும் சாண்டும், சோடியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் பைகார்பனேட்டும் சாண்டு தான் வந்து ட்ரை பவுடர் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் இருக்கும். Which type of glass is used for making glass reinforced plastics? என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளிண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளிண்ட் கிளாஸ்ன்னு சொல்லி ஃபைபர் கிளாஸ். ஸோ ஃபைபர் கிளாஸ் தான் கரெக்டாக. கேஸ் ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கில் ஃபைபர் கிளாஸ் இருக்கும். 2 elements which are used to absorb neutrons to control the chain reaction during nuclear fissions are என்னென்ன அப்படின்னா போரானும் கேட்மியமும். என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது எது அப்படின்னா போரானும் கேட்மியமும். த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் கெமிக்கல்ஸ் இன் தி ஆர்டிஃபிஷியல் ரெயின். ஸோ பார்த்துருக்கோம் சில்வர் அயோடைடு, AgIன்னு பார்த்தோமா. ஸோ சில்வர் அயோடைடு தான் கரெக்டான ஆன்சர். ஆர்டிஃபிஷியல் ரெயின் மேக்கிங் வந்து சில்வர் அயோடைடு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி யூஸ் அப்சர்வ் நியூட்ரான்ஸ்? என்னது போரானும் கேட்மியமும். ஸோ போரான் தான் கரெக்டான ஆன்சர் இங்கே. Hydrogen bomb is based on principle of uncontrolled fusion reaction. So uncontrolled fusion reaction தான் கரெக்ட். ஸோ ஃபியூஸ்னா நம்ம சேர்க்கிறது, ஃபிஷன்னா பிரிக்கிறது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபியூஸ் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஒயரை வந்து எடுத்து சேர்ப்போமா, 2 சர்க்யூட்டையும் சேர்ப்போமா. ஸோ சேர்க்கிறதுனே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூஸ்னா சேர்க்கிறது, ஃபிஷன்னா பிரிக்கிறது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர்சானிக் ஜெட் காசஸ் பொல்யூஷன்ஸ் பை தின்னிங் ஆஃப் O3 layer. ஸோ O3 லேயர்னா நம்மளுக்கு தெரியும் ஓசோன். Which type of glass is used for making glass reinforced plastic? ஸோ ஃபைபர் கிளாஸ்ன்னு பார்த்தோமா. ஸோ ஃபைபர் கிளாஸ் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் காஸ் இட்டாய் டிசீஸ்? ஸோ இது வந்து ஜப்பானில் வந்து பெரிய டிசீஸாக இருந்துச்சு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து கேட்மியம் நிறையா வெளியில் போச்சு. அந்த கேட்மியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரிவரில் போய் டெபாசிட் ஆச்சு. அந்த ரிவரில் உள்ள தண்ணியை வந்து அரிசிக்கு நெல் விளைவிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அப்போ அதுலேருந்து கேட்மியமை வந்து அந்த ரைஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதை வந்து சாப்பிட்ட மக்களுக்கு இட்டாய்ங்கிற நோய் வந்துச்சு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்மியம் தான் இதற்கான காரணம். அந்த மெட்டல் தான் வந்து இந்த நோயை பரப்புச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளைகால் இஸ் ஆடட் டு ஏவியேஷன் கேஸ்லைன் பிகாஸ் இட் என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரீசிங் ஆஃப் பெட்ரோல். ஃப்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கிளைக்கால் வந்து ஆட் பண்ணுவோம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மினரல்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் மோனோசைட் சாண்ட்? ஸோ மோனோசைட் சாண்ட்லேருந்து தோரியம் எடுப்போம். ஸோ தோரியம் தான் கரெக்டான ஆன்சர். நவடேஸ் எல்லோ லேம்ப், நம்மளுக்கு எல்லோ லேம்ப் பார்த்துருப்போம். அது வந்து சோடியம் லேம்ப்னு சொல்லுவோமா. ஸோ சோடியம் லேம்ப் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், த எலமெண்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் வல்கனைசிங் ரப்பர்? சல்ஃபரா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சல்ஃபர். Next, which of the following is responsible for the extra strength of Pyrrhus glass? அது எது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னா போராக்ஸ்ன்னு நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், which of the following could be used as a fuel in propellant or rockets? Liquid hydrogen and liquid oxygen. O2 H2O2 அப்படின்னு வச்சுங்க. H2O2. ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் ப்ளஸ் லிக்விட் ஆக்சிஜன் தான் வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூயல் இன் ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், த அடிஷன் ஆஃப் ஜிப்சம்ஸ் டு போர்ட்லாண்ட் சிமெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரேப்பிடாக செட் ஆகாமல் பார்த்துக்கோ. ரேப்பிட் செட்டிங் ஆஃப் சிமெண்ட், ப்ரிவெண்ட் ரேப்பிட் செட்டிங் ஆஃப் சிமெண்ட். அதுக்கு தான் வந்து
நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், ரேப்பிடாக செட் ஆகாமல் அது வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸாஸ்ட் தட் கேன்சர். ஸோ எது வந்து கேன்சரை உருவாக்கும் அப்படின்னா பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ லெட்டை விட இது ரொம்ப முக்கியம். ஸோ லெட்டும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் கொடுத்தாங்கன்னா பாலிசைக்ளிக் PCH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கும், பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸ்டீல் கண்டெய்ன்ஸ். ஸோ ஸ்டீல், ஹார்டு ஸ்டீல் அப்படின்னா வந்து 0.5லேருந்து 1.5% ஆஃப் கார்பன் இருக்கும். கார்பன் கண்டென்ட் அதிகமாக ஆக மெட்டல் வந்து ஹார்டாக மாறிடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 0.1லேருந்து 0.4 வரையும் போட்டுறாதீங்க. 0.5லேருந்து 1.5ங்கிறது ஹார்டு ஸ்டீல், HARD, ஹார்டாக இருக்கும். இந்த சிமெண்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஸ்ட்ராங்லி ஹீட்டிங் ஏ மிக்சர் ஆஃப். எதெல்லாம் ஹீட் பண்ணுவோம் அப்படின்னா லைம்ஸ்டோனையும் கிளேயையும் நம்ம ஹீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமெண்ட்டு, லைம்ஸ்டோனும் கிளேயும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிமெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் எ சூப்பர் கூல்டு லிக்விட்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். சூப்பர் கூல்டு லிக்விட். த டெம்பரேச்சர் ஆஃப் ஆக்சி அசிட்டிலின் ஃப்ளேம். ஸோ வெல்டிங் அடிக்கிறப்ப ஆக்சி அசிட்டிலின் ஃப்ளேம் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 3200 டிகிரி செல்சியஸ். ஃப்ரியான்ங்கிறது டைஃப்ளோரோ டைக்ளோரோ மீத்தேன். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். ரெஃப்ரிஜரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் வந்து அதான் வந்து ரெஃப்ரிஜரண்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். The balloon filled with the helium rises in the air because it has density is lower than the air. Helium is less dense than air. So அதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் a super cooled liquid. சாலிட் கிடையாது, சூப்பர் கூல்டு லிக்விட். யுரேனியம் eventually decays into the stable isotope of lead. ஸோ லெட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மாடர்ன் டேனரி இண்டஸ்ட்ரீஸ். எது அப்படின்னா குரோமியம் அங்கே இருக்கும். டேனரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து குரோமியம் வந்து இருக்கும், அது வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்டெய்ன்ஸ் ஹை கண்டென்ட் ஆஃப் லெட். ஸோ இதில் வந்து எதில் வந்து ஹை கண்டென்ட் ஆஃப் லெட் இருக்குன்னா ஹை ஆக்டேன் ஃபியூயல் இருக்கிறதுல வந்து ஹை கண்டென்ட் ஆஃப் லெட். ஸோ ஆக்டேன் நம்பர் அதிகமாகவும் நம்ம ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் அன் அலாய் ஆஃப். ஸோ அலாயில் வந்து குரோமியம், கார்பன், அயான். ஸோ அயானும் கார்பனும் எப்போதும் இருக்கும். ஸோ வந்து குரோமியம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக மாறும். குரோமியம் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம், நிறையா ஆட் பண்ணுவோம். அது வந்து என்னன்னு பார்ப்போம். ஃபார் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பயோகேஸ் த மினரல்ஸ் காமன்லி யூஸ்ட் எதுனா அனிமல் வேஸ்ட் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ். ஸோ சாண்டு, சோடா, லைம். ஸோ சாண்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து சிலிக்கானை வந்து சாண்ட்னு சொல்லுவோம், சிலிக்கான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சோடியம் கார்பனேட் சோடான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் லைம் ஸ்டோன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் செய்வோம். நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங் broken pieces of iron rails and machine parts. ஸோ அலுமினியம் பவுடரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பேர் தெர்மிட் வெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெல்டிங்கில் வந்து அலுமினியம் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். BOD அப்படின்னா the amount of oxygen used for biochemical oxidation. ஸோ இதுதான் கரெக்ட். the amount of oxygen used for biochemical oxidation demand அப்படின்னு சொல்கிறது தான் BOD. amount of oxygen used for biochemical oxidation. B தான் வந்து கரெக்டான ஆன்சர். Which of the following produces highest amount of energy upon oxidation? என்னது வந்து highest energy produce பண்ணா fat தான் கரெக்டான ஆன்சர். Next the metals commonly used for electroplating. கோல்டில் எலக்ட்ரோப்ளேட்டிங் பண்ணுறதுக்கு குரோமியம், காப்பர், நிக்கல், குரோமியம் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. Which of the following in automobile exhaust can cause cancer? ஸோ லெட்டும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருந்தாங்க. பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். ப்ளீச்சிங் பவுடர் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோமா. ஸோ the iron ore which contains 72% of ironங்கிறது என்னன்னா மேக்னடைடு தான் வந்து 72% அயன் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா. சிமெண்ட் இஸ் யூஸ்வலி a mixture of calcium silicate and calcium aluminate. ஸோ அதான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. கால்சியம் சிலிக்கேட்டும் கால்சியம் அலுமினேட்டு தான் வந்து சேர்ந்தது. இந்த அட்மாஸ்பியர் கேஸ் தட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். வாட்டர் வேப்பர் கொடுத்தாங்கன்னா வாட்டர் வேப்பர் தான் டிக் பண்ணும். எலக்ட்ரிக் பல்ப்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஆர்கான் கேஸ் இருக்குமா, உள்ள வந்து ஆர்கான் கேஸ் இருக்கும். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அயான் வந்து ரோட் அயான் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
நெக்ஸ்ட் த கேஸ் தட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் வனஸ்பதி கீ ஹைட்ரோஜனேஷன் பார்த்துருக்கோமா. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆனோட் இன் ட்ரை செல் ஜிங்கா, ரிப்பீட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து ஜெர்மானியம். நான்ஸ்டிக் கிச்சன் வேர்ஸ் ஆர் கோட்டட் வித், எதில் கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெஃப்லான் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. டெஃப்லான்ங்கிறது பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலின்லேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது டெஃப்லான்ஸ் வந்து நான்ஸ்டிக் கிச்சன் வேர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கோபர் கேஸ் ஆர் மெயின்லி கண்டைன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மீத்தேன் இருக்குமா. நெக்ஸ்ட் த சீஃப் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் வினிகர். ஸோ வினிகர் அப்படின்னா நம்மளுக்கு அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிடில் தான் வினிகர் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். சீவீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எது அப்படின்னா அயோடின். ஸோ அயோடின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். கெமிஸ்ட்ரியில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 300 கொஸ்டின்ஸ் பார்க்குறப்பே தெரியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி எந்தெந்த கான்செப்ட்லேருந்து நம்ம கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சிபிஎஸ்சி புக்கிலேருந்து மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் அவங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சி வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அவங்க வந்து சிபிஎஸ்சி புக்லேருந்து எடுப்பாங்களா இல்லை வந்து ஜென்ரலாக அவங்களே வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் இந்த பேசிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம அவங்க கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட நம்ம எப்படியும் வந்து எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த